நாளைக்கு காலையில் 6 மணிங்கிற ரோபோசங்கர் டயலாக் மாதிரி நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு எனக்கு டீ ஞாபகம் வந்துருச்சுங்க. சரி போய் பாலுக்கு சொம்பு வச்சுட்டு வந்துடலான்ட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவரை யாரோ போட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொம்பில் வாரி போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா யூரியாங்க கொள்ளையில் வந்து யாராச்சும் போட்டு போவாங்களா, போயிட்டு மூடியை கழட்டு அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். மூடியை கழட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. போயிட்டு கழட்டவே முடியல. நம்ம முழு பலத்தை எதை தான் காட்டணும்னு சொல்லிட்டு 2 கையில் வச்சு கழட்டின பின்னாடி மூடி கழட்டி முடிச்சுட்டேங்க. சக்ஸஸ். இந்தாங்க உங்கள் மூடி எப்படிங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு கீழே பார்த்தா என்னடா மெத்துன்னு இருக்குன்னு பார்த்தா நைஸ் மணல். கொள்ளையில் தண்ணி குதிக்கிற இடத்துல இந்த மாதிரி இருந்தாங்க மணல் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் நிறைய விளையாடி இருக்கோம். இப்போ நீ சின்ன குழந்தையான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எப்போ எங்கெங்க என்னென்ன பார்க்குறோமோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதாவது அப்பப்போ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்புறம் இங்கே என்ன விதைச்சிருக்கோன்னு நான் சொல்லவே இல்லையே. இது வந்து கேழ்வரகுங்க. எங்கள் ஊரில் நாங்கள் கேவுருன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி அப்புறம் விளையாடுற வரையும் விளையாடி முடிச்சுட்டு கை கழுவலன்னு சொல்லிட்டு போயிட்டு கை கழுவிட்டு பார்த்தா தண்ணி எப்படி மின்னுது பார்த்தீங்களா. அப்புறம் நில்லுங்க எல்லாம் எங்கே போகிறீங்கிற மாதிரி நிறைய எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பூச்சி கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பூச்சிக்கு ஃபோட்டோ ஷூட் நடத்தினதெல்லாம் போதும், இங்கே மடை உடஞ்சிட்டு போயிருக்கு, இது கட்ட தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டார் என் ஹஸ்பண்ட். கிணத்து தண்ணி சளி பிடிச்சிடும், நீங்களே கட்டுருங்கன்னு சொன்னதும் அவரே கட்டிட்டு போயிட்டாருங்க. வந்த வேலை ஒன்று செஞ்ச வேலை ஒன்று, போன வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு சொம்ப வச்சுட்டு வந்துட்டேங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.